கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். ஸோ என்னோட டீன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு ஆர்சி ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட். ஸோ அந்த டீனேஜ் டைமில் வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அது அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ ரட்சிப்புக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, என்னோடய மாமா வந்து ஒரு ரவுடிசம், வெட்டுக்குத்து இந்த மாதிரி இந்த காரியங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 1 இயராக வந்து ஜெயிலில், ஒரு கேஸில் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ அந்த 1 இயர் முடித்த அந்த தண்டனை முடிஞ்ச மாமா வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாமா இல்லை. அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்னால எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி இவங்க மாறினாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. போகும்போது ஃபஸ்ட் டைம் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அது அப்படின்னு உணர்ந்தேன். அப்புறம் நான் கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அபிஷேகமும் கிடச்சிது. ஸோ இது ஒரு பாட்டில் போயிட்டு இருக்கும்போது நான் இன்னொரு ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நான் இங்கே ஆண்டர்கிட்ட அந்த ஆண்டோட பிரசனத்தை ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ண உடனே என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண என்னால் முடியல. நான் இங்கே போக 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 இந்த பொண்ணோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். ஸோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சில் ஒரு கட்டத்தில் நான் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன், பிளாக்லாம் பண்ணிட்டேன். ஸோ பட் என்னாச்சுன்னா அந்த பொண்ணை நான் விடவே இல்லை. பட் நான் ஓகே இந்த ஆண்டவர்கிட்ட அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. அந்த வெளிப்பாடு ஒரு பெரிய பாடாயிடுச்சு எனக்கு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி நான் ரசிக்கப்பட்டேன், அந்த பொண்ணு ரசிக்கப்படணாமா, அப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம தானே சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுக்கு சுவிசேஷம் சொல்ல போனேன் ஒரு அடியே போயிட்டேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, இங்கே நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்னால் ஆண்டவர் பற்றிலாம் பேச முடியல. அது லஸ்ட்டு, ஆண்டருக்கு விரோதமாக அப்படியே உலக பிரகாரமாக போய் அப்படியே ஆண்டருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நான் அப்படியே போயிட்டு அப்புறம் காலேஜ் முடித்து அப்புறம் நான் சென்னைக்கு வேலை தேடி போனேன். கிட்டத்தட்ட 1 இயராக வந்து எனக்கு வேலை கிடைக்காம ரொம்ப ஓடிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, நான் ஆண்டவரை விட்டு இந்த பொண்ணு பின்னாடி போகும்போது எனக்கு நிறைய வார்னிங்ஸ் வந்துச்சு. எங்கள் சர்ச்லேருந்து எல்லாமே வார்னிங்ஸ் வந்துச்சு. அப்போது நான் அதை என்ன சொன்னேன், அசட்டை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் என்னாச்சு, ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு என்னை விட்டு போச்சு. ஸோ அது பொண்ணு விட்டு போன உடனே என்ன ஆகிட்டு அப்படின்னா, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். ஸோ ரொம்ப சூசைடல் தாட்ஸ், நான் அந்த சூசைட் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக போனேன். ஒரு சைடில் எனக்கு வேலை இல்லை, ரொம்ப ஒரு டார்க்கர் ஃபேஸில் என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சென்னைக்கு போனேன். திருப்பி ஆண்டவர்கிட்ட போனேன். எதுக்காக போனேன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து ப்ரெஷர் பண்ணி ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாங்க. வேலை கொடுத்தேன்னா பழையபடி என் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன பண்ணேன், சென்னை போனாலே என்டர்லி என்னோடய ஸ்டைல், என்னோடய ஆட்டிடியூட் எல்லாம் மாறிட்டு சென்னையில் போய் பார்ட்டி பின்னாடி போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அப்படி என்டர்லி வந்து லைஃப் அப்படி மாறி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால எனக்கு ஒர்க் ஃப்ரம் கிடச்சி திருப்பி நாகர்கோயில் நான் வரும்போது நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, என் தலையெல்லாம் கலர் பண்ணி 2 காதலையும் ஸ்டார்ட் போட்டிருப்பேன். என்டர்லி லிட்ரலாக ஒரு புள்ளிங்க மாதிரி தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சிக்காகி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆப்ரேஷன்ஸ் கிட்ட நடந்துச்சு. ஸோ என்னோடய பாஸ்டர் அண்ணன் அழகாக சொல்லுவாங்க, ஜாய்சன் அண்ணன் எப்படி சொல்லுவாங்க, சில மீனை வந்து ஆண்டவர் வந்து வலை போட்டு பிடிப்பார், சில மீன்களை கொக்கி போட்டு இழுப்பார். அப்படி எனக்கு ஆண்டவர் எனக்கு கொக்கி போட்டு வாயிலாம் கிழிச்சு திருப்பி இழுத்தார். ஸோ நான் சென்னையிலேருந்து இங்கே வரேன். என் தம்பி ஒருத்தன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸில் போயிட்டு இருக்கனால எனக்கு ஏதாவது போய் ஆராதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என் தம்பி ஒருத்தர் சொல்கிறான், வா இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு நான் போவோம், FJBC நார்கல் போகணும்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போகிறான். போகும்போது அண்ணன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். பட் நான் அந்த சர்ச்சுக்கு நான் போனதில்லை. பட் அங்கே போக வார்த்தை கேட்க எனக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஆசை வந்துகிட்டே இருந்துச்சு. நெருங்கிறதுக்கு ஆசை வரும். என்ன ஆகும்னா, சண்டே வந்து ஆராதனை கேட்பேன், ஒப்பு கொடுப்பேன். அப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே போகுது அகைன் திருப்பி படி பாவத்தில் விழுந்துருவேன். லிட்டரலாக எப்படி இருந்தேன்னா, பந்தி அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே திருப்பி பாவத்தில் விழுந்துருவேன். இந்த ஃபேஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன குறித்து ரொம்ப கில்ட்டியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஒரு சண்டே ஆராதனையில் பாஸ்டர் நான் வந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீ திரும்பி நீ வந்து ஏசப்பா சிலுவையில் ஆணி அறையிற அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பிளர்டாக ஒரு விஷன் பார்க்குறேன். நான் வந்து ஒரு பெரிய சுத்தியல் எடுத்து ஆணி வச்சு ஆண்டவர் அறையிற மாதிரி ஒரு பிளர்டு விஷனாக, பெருசாக விஷன்லாம் பார்க்க மாட்டேன், பிளராக தான் தெரியுது. நான் அந்த விஷன் பார்த்த உடனே நான் வந்து அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். நல்லா அழுதேன். எனக்கு போதும்ப்பா, உங்களை நான் கஷ்டப்படுத்தினது போதும், நான் இனிமேல் இந்த மாதிரி கஷ்டப்படுத்த விரும்பலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன். மதியம் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எனக்கு மேலே ஒரு ஆண்டரோட கை இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். வீட்டில் வந்துட்டு அப்புறம் நான் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுறேன். மத்தேயு 18:8-9 இதை ரீட் பண்ணும்போது
எப்படி இருக்கும் அப்படின்னா, உனக்கு உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிங்க போடு, உன் கை இடரல் உண்டாக்கினா அதை எடுத்து போடு. இப்படி இது வாசிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி போய் படுக்க போகிறேன். படுத்துட்டு சரி கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் எடுத்து அகைன் ரீல்ஸ் பார்க்குறேன். பை டிஃபால்ட்டாக கிறிஸ்டியன் சாங் ஓடுது. அடுத்தது கொஞ்ச நேரம் அப்படி போகிறேன். அப்போ நான் கிரிக்கெட் ரொம்ப விளையாடுவேன். ஸோ அதனால் கிரிக்கெட் ரீல்ஸ் நான் பார்த்தனால அந்த அல்காரிதம் படி அது வந்துட்டு இருக்கு. திருப்பி ஒரு ஆல்பம் சாங் வருது. அதில் கொஞ்சம் நேரம் ஸ்டக் ஆகிட்டேன். அடுத்தது போகும்போது ஒரு சினிமா சாங், அதில் சின்ன குழந்தை ஆடிட்டு இருக்கு, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்க போக அது போக 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 என்ன ஆகிடுதுன்னா, சினிமாவோட எல்லாமே அப்படி வர ஆரம்பிக்கும் போது என் மைண்ட் அப்படி பிளாக் ஆகிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் உடனே முட்டாங்கல் போட்டேன், அப்பா இல்லைப்பா நான் இதை பார்க்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம். எனக்கு ஏன்னா அந்த பிரசனத்தோட வீட்டில் போகிறேன், இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு மைண்ட் அப்படியே பிளாக் ஆகிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் முட்டாங்கல் போட்டேன், அப்பா இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை திருப்பி அகைன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. உனக்கு உன் கண் இடல உண்டாக்குன்னு அதை பிடிங்க போடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்ஸ்டாகிராம் நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு தான் ப்ரே பண்ணிருப்பேனே தவிர அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை. ஸோ ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு மைண்டில் ஒரு தாட் கொண்டு வராங்க, இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக், இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா காரியங்களை நீ எடுத்து போடு, இது தான் ரூட். நீ சின் பண்ணுறது அது ஃப்ரூட்டு, இது உனக்கு ரூட்டுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு காமிச்சு தரும். தாட் பண்ணி எப்படி மாற்றினாங்க அப்படின்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இல்லை, அவருக்கு பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் அதில் போக 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 என்ன ஆண்டவர் என்னை சர்ச்சில் இருந்து ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அண்ணனை பார்க்க போகும்போது எப்படி போவேன் அப்படின்னாக்கி, 2 காதில் ஸ்டட்டை போட்டுட்டு போவேன், அண்ணனை பார்க்கும்போது கலத்தி போட்டு போயிடுவேன். இல்லைன்னா அண்ணன் என்னை திட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிடுவாங்க. பட் அந்த ஃபேஸில் மாறி அவருக்காக நான் எதனால செய்யணும், ஏதாவது செய்வேன், ஏதாவது உங்களுக்காக செய்யணும்னு ஒரு ஃபேஸில் வரும்போது ஆண்டவர் இப்போ என்னை எடுத்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் சர்ச்சில் ஒரு யூத் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன், யூத் லீடராக இருக்கேன். யூத் பசங்களை ஆண்டவர் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்கள கோஆர்டினேட் பண்ணி அவங்கள ஆண்டவர்களை நடத்துறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அவருக்காக பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறத ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை பிளஸ் பண்ணுறேன். ஆண்டருக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் ஆசைப்படும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். God bless you all. Thank you.